எலும்பு தோல் போர்த்திய ஒரு குழந்தை. எலும்பு தோல் தான், அது ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு பட்டினியில எலும்பு தோல் போர்த்திய ஒரு குழந்தை ஒரு மண்ணில் கிடக்கிற ஒரு பருக்கையை உற்று நோக்கி இருக்கு. அது பக்கத்துல ஒரு கழுகு இருக்கு. அந்த கழுகு இந்த குழந்தைய உற்று நோக்கிட்டு இருக்கு. அது அந்த ஒரு பருக்கை எடுத்து சாப்பிட்றது உயிர் வாழ்றதுக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்த குழந்தை எப்ப சாப்பிடணும்னா அந்த கழுகு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கு. இது அவர் ஏன்னா நான் பத்திரிகையாளர் கூட பழகி இருக்கேன். அவங்க யாருமே ஒரு சாப்பாட்டை கூட ஒரு மனநிறைவோட சாப்பிட்ற மாதிரி தெரியல, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி அந்த கெவில் கார்டரும் அந்த புகைப்படத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. வந்தது வெளியில பிரசுரமாச்சு, அது உலக பேசப்பட்டது. அப்ப அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அமெரிக்காவோட மிக உயரிய புலிட்சர் விருது கொடுக்குறாங்க. அப்போ கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் நேரம் நின்று நிதானிச்சு யோசிச்சு பார்த்துருப்பார் போல, இந்த விருதுக்கு நம்ம தகுதியானவனா அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு பத்திரிகையாளரை போய் அந்த இடத்துல புகைப்படம் எடுத்தார வழிய அந்த குழந்தை பட்டினியா இருக்கு, அந்த பட்டினிலே அந்த குழந்தைய மீட்போம், அந்த உயிரை காப்பாற்றோன்னு அவருக்கு தோணலை. அப்போ அவர் மனசாட்சி உறுத்தி அவர் மிக பெரிய கடிதம் எழுதுறாரு. அருமை உலகத்தோரே, உணவை வீணாக்காதீர். அது எவ்வளவு மோசமானதாயும் இருந்தாலும் கூட உணவு அவ்வளவு கஷ்டமானது, அதை உருவாக்குறது மிகப்பெரிய இது. அதனால உணவை வீணாக்காது மிகப்பெரிய கடிதம் எழுதி வச்சு அவர் தற்கொலை விட்டு இறந்துட்டார். ஏன்னா இந்த உணவுடைய அருமை இந்த மக்களுக்கு புரியவே இல்லை, இந்த சமூகத்துக்கு புரியவே இல்லை. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பல உணவகங்கள்ல பல விருந்துகள்ல நான் போய் உட்கார்ந்துருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணவை வீணடிக்கிறாங்க, அப்படியே இலையில மடிச்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட மனச்சாட்சி உறுத்த மாட்டேங்குது. நான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன்னா அந்த இலையை சுத்தமாக வடித்து சுத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க அதையாவது அவங்க கவனித்து மாறுவாங்கன்னு. ஆனால் அப்படி யாரும் மாறுற மாதிரி தெரியலை. ஆனாலும் இந்த உணவுடைய அருமையை, இந்த விவசாயோட அருமையை இந்த சமூகம் உணராத வரை பின்னாடி இந்த உணவுக்காக பெரிய திண்டாட்டம் ஏற்படும். அதில் இந்த விவசாயோட தொழில்நுட்பங்கள், ஏன்னா இன்னைக்கு ஏற தெரியாது, கலப்பை தெரியாது, கீச்சட்டம் தெரியாது, மேடி தெரியாது, முகத்தடி தெரியாது, எதிர்வடம் தெரியாது. இதெல்லாம் இன்னைக்கு இரவை, பத்தல், கமலை, பூட்டக்கட்டை, புரளிக்கட்டை, சுண்டுகயிறு, வடகயிறு, ரெட்டு, இதெல்லாமே இப்போ இந்த சமூகத்துக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் அதாவது எப்படின்னா கிராம சார்பு தொழில்நுட்பம், கிராம சார்ந்த அந்த விவசாய கருவிகள். இதுக்கு போய் நாம் நகரத்துக்கு தேட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்மகிட்டே இருக்கும், நம்ம சுற்றியே இருக்கும். நம்ம பக்கத்தில் ஒரு கொள்ளர் இருப்பார், நம்ம பக்கத்தில் ஒரு ஆணி அடிக்கிறவர் இருப்பார், கொழு அடிக்கிறவர் இருப்பார், ஒரு ஆசாரி இருப்பார். அது நம்ம கிராமத்திலே தேடிக்கிட்டோம். ஏன்னா இன்னும் ஒவ்வொன்றையும் நம்ம தேடுறது வெளியில் தேட வேண்டியிருக்கும். அதுக்கு மாறாக நம்முடைய சுயசார்பை இழக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பாரம்பரிய அறிவுகளை, மரபு வழி அறிவுகளை இந்த சமூகத்துக்கு விட்டு செல்ற வகையில் அதை சேமிப்பாக உருவாக்குறது இந்த நிகழ்வுகளை நான் வேண்டுகோளை வச்சு, உண்ணக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு இருந்து அடையக்குடியில் அடைக்க கதவு ஆடத்துள்ளி அழகு வெளி தடவத்தையிலும் தாலிக்கையில் எழுத காகிதம் எரிக்க விறகு மறந்தான் அனைத்தும் மறந்தான் மனிதன் மறந்தான். ஓ மனிதா, நீ மரத்திடம் வா, ஒவ்வொரு மரமும் உனக்கு போதி மரம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி